நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுபதினங்கள் மூலமாகவும் நாம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் மூலமாகவும் இந்த பூமியையும் அடுத்த தலைமுறையையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். இந்த காணொளியில் முழுமையாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரபு விதைகளை, விதை தொகுப்புகளை பரிசுகளாக, அதாவது மரபு விதை தாம்பூல பரிசுகள் மூலமாக இந்த சமூகத்தில் என்ன தாக்கம் நடக்கும் அப்படிங்கிறதுனாலையும், அதனால இருக்கக்கூடிய அந்த மாறுதல்னால இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுனாலையும், இதை நம்மளுடைய வீட்டு சுப நிகழ்வுகளில் கொடுக்கறது மூலமாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை குறித்து இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இயற்கை விவசாயியாகவோ அல்லது விவசாயியாகவோ இல்லை விவசாயம் சார்ந்த எந்ததும் இல்லாமல் விவசாயம் மேலே மிகப்பெரிய ஈடுபாட்டோடு இருக்கீங்க அப்படின்னாலும், அடுத்த தலைமுறை மேலே மிகப்பெரிய அக்கறை கொண்டவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மரபு விதை தாம்பூல பரிசு. இந்த மரபு அப்படின்னாலே நம்மளுடைய பாரம்பரியத்தை குறிக்குது. விதை அப்படின்னாலே மிகப்பெரிய எதிர்காலத்தை குறிக்குது. அப்போ விதைங்கிறது உறங்கி கொண்டிருக்கும் தாவரம். இது அடுத்த தலைமுறைக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கரு. அப்போ அது மரபு விதை தாம்பூல பரிசு. நம்மளுடைய உறவுகள், அதாவது நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கு யார் பங்கேற்பாங்க? நம்மளுடைய உறவுகள். அப்போ நம்மளுடைய உறவுகளுக்கு மரபு விதைகளை கொடுக்கறது மூலமாக அது அவங்களில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் மரபு விதை தாம்பூல பரிசுங்கிறது உறுதிப்படுத்துது. இது நம்ம எடுத்த உடனே நடக்கக்கூடியது கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாக, கொஞ்சம் மெதுவாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றம் மூலமாக மிகப்பெரிய ஒரு சமுதாய தாக்கம் ஏற்படும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் இன்னைக்கு மரபு விதைகள் எங்கே கிடைக்குதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அது நம்ம மூலமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. அதுக்கு அடுத்ததாக அவங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி விவசாய குடும்பமாக இருந்தால் முன்னாடி அவங்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த காய்கறிகளை இன்னைக்கு உங்கள் மூலமாக அவங்க கிட்ட போய் சேருது. உங்களுடைய பேரை சொல்லி அதை அவங்க பயிர் செஞ்சு வளர்த்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு உணவாக கொடுப்பாங்க. அவங்க உணவாக எடுத்துக்குவாங்க. உங்கள் உறவுகளோட குடும்பங்கள் வளப்படுது அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இந்த மரபு விதை தாம்பூல பரிசை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத இதை நம்ம பார்க்க போறோம். என்னென்ன இதெல்லாம் கொடுக்கிறோம், இதோடைய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரபு விதை தாம்பூல பரிசை எந்த 12 மாதங்கள்ல எந்த மாதங்கள்ல உங்க வீட்டில் சுபதினங்கள் இருந்தாலும் அந்த மாதத்துக்கு ஏற்ற, அந்த பட்டத்துக்கு ஏற்ற விதைகளை நம்ம பரிசா கொடுக்க போகிறோம். இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அப்போ நமக்கு ஏற்றபடி இதில் 2 ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விதை தொகுப்பை எப்படியெல்லாம் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, எதுவுமே ஐடியா இல்லைப்பா, ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது, விதைகளை பரப்பணும்னு விருப்பம் இருக்குது, அது மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த பட்டத்தில் இந்த விதைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் வளர்த்து அவங்க பயன்பெறுவாங்க அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணியும் கொடுக்குறோம். நீங்கள் செலக்டிவாக உங்களுக்கு இந்த விதைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த மாதிரியும் நம்ம பெற்று கொடுக்க முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நாட்டு காய்கறிகளில் இன்னைக்கு நமக்கு சந்தைகளில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் குறிப்பாக இந்த இயற்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய உயிரினங்கள் இந்த இயற்கையில் இருக்குது. அதில் காய்கறிகள் மனிதர்களுக்கு மிகப்பெரிய உணவாக இருக்குது. இப்போ காய்கறிகள் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஆனால் கொடுமை என்னென்னா, நம்ம சாப்பிட்ற காய்கறி எல்லாமே நாட்டு காய்கறியான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்ல போகிறோம்? அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தால் நம்ம ஓட துவங்கும் போது நம்மளுடைய இயல்புத்தன்மையை தவிர்த்து அதிலிருந்து வெளிவர தொடங்கிட்டோம். அப்போ இந்த மூலமாக அவங்களுக்கு நம்ம இதை அடையாளப்படுத்த முடியும். நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுபதினங்கள் மூலமாக அதை நம்ம அவங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும். இதை எப்படி உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நம்ம மரபு விதைகளை தாம்பூல பரிசுகளாக அன்பளிப்பாக, விதை அன்பளிப்பாக, அதாவது சீட்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்குறோம். நம்ம வீட்டுக்கு சுபதினங்கள் வரவங்களுக்கு, நம்ம உறவுகளுக்கு போகும்போது அவங்க பையில அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டை வச்சு கொடுப்பாங்க. அதை அவங்க போயிட்டு பார்த்து எடுத்து பயன்பெறுவாங்க. இந்த மாதிரி பயன்பெறும்போது கிட்டத்தட்ட கடந்த 2 வருடமாக இதை கொடுத்துட்டு இருக்கிறோம். இதோட ரிசல்ட் எப்போ தெரியுதுன்னா, இப்போதான் தெரியுது. நிறைய நபர்கள் அதில் நம்ம தொலைபேசி எண் கொடுத்துருவோம். உங்களுடைய பேரெல்லாம் போட்டே நம்ம அதை பண்ண முடியும். அதை எப்படிங்கிறத பார்ப்போம். தொலைபேசி எண் போட்டு கொடுக்கும்போது அவங்க அதை போட்டு வளர்த்து, நீங்கள் இந்த மாதிரி இவங்க வீட்டு சுப நிகழ்வுகளில் இந்த காய்கறி வாங்கிட்டு வந்தோம், அதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்தது, இந்த காய் காய்ச்சிருக்கு, இதை சாப்பிடலாமா, இது என்ன காய், இதை உணவுக்கு எடுத்துக்கலாமா, இதோடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. இந்த காய் காய்ச்சிருக்கு அப்படிம்பாங்க, கொடி வளர்ந்துருக்கும்பாங்க, கீரைகளை அறுவடை பண்ணோம் அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு இது மூலமாக கிடச்சிருக்கு அப்படிம்பாங்க. அதை யார் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. நிகழ்வு முடிஞ்சு 1 வருஷம் கழித்து அந்த விதைகளை பயன்படுத்தினாலும் கூட அவங்க அதை செய்யக்கூடிய சூழ்நிலை
இருக்குது. இப்போ ரொம்ப இயல்பாக, ஏன்னா இப்போ நம்ம நிகழ்வில் கலந்துக்கிறவங்க எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்களா, வாங்குகிற விதைகளை பயன்படுத்துவாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விகள்லாம் இருக்கும் கொடுக்கும்போது. ஆனால் ரொம்ப எளிமையாக பயன்படுத்தக்கூடிய கீரை விதைகளாக இருக்கலாம். இப்போ கீரை விதைகள்லாம் நம்ம ரொம்ப மெனக்கடணுங்கிற அவசியம் இல்லை. களை எடுக்கிற ஒரு விஷயங்களை மட்டும் கையாண்டோம்னா போதும். ரொம்ப இயல்பாக வளரக்கூடியது, எல்லா பட்டங்கள்லையும் வளரக்கூடியது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா பட்டத்துலையும் வளரக்கூடிய விதைகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் போதும், ஒரு 30 நாளில் விதைச்சதுலேருந்து ஒரு 30 நாளில் அறுவடைக்கு வரும்போதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் இருக்காது. அதுக்கு அடுத்ததாக வெண்டைக்காய், கொத்தவரங்காய் போன்ற விதைகள்லாம் நடவு செஞ்சுட்டு பாதுகாத்தா மட்டும் போதும், வளர்ந்து காய் மட்டும் அவங்க பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து கொடி ரகங்கள், சொரக்காய் போல ரகங்கள்லாம் நட்டு விட்டுட்டாங்கன்னா போதும், வளர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். பரங்கிக்காய் போல ரகங்கள் அதே மாதிரி தான். அப்போ இந்த மரபு விதை தாம்பூல பரிசுங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படின்னு கேட்டால், அது அவங்களுடைய உணவாக போய் சேரும். இந்த மரபு விதை தாம்பூல பரிசை நம்ம எப்படி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, நிறைய கேட்டகரியில் கொடுத்துட்ருக்குறோம். இது ரொம்ப அதிகமான விலை இருக்குமா அப்படின்லாம் கேட்டால் கிடையாது. கஸ்டமைஸ்டு ப்ரைஸில், கஸ்டமைஸ்டு டிசைனில் அவங்களுக்கு தேவையான விதைகளை செலக்ட் பண்ணியும் கூட வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம பிறந்த நாள் நிகழ்வுகளுக்கு, அப்புறம் வளகாப்பு நிகழ்வுகளுக்கு, திருமண நிகழ்வுகளுக்கு, எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் வந்து மரபு விதைகளை அன்பளிப்பாக கொடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் அவங்க பெறும்போது உங்களுடைய பிஸ்னஸும் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமும் அவங்க கையில் போய் சேரும். நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் இந்த இயற்கைக்கு ஒரு நல்லது செய்கிற விதமாக விதைகள் அவங்க கையில் போய் சேரும்போது அது பூமியை புத்துணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து வளரக்கூடிய காய்கறிகள் அடுத்த தலைமுறைக்கு உணவளிச்சுக்கிட்டே இருக்கும். இது மரபு விதைங்கிறதுனால ஒரு தடவை நடவு செஞ்சுட்டாங்கன்னா போதும், அந்த விதை தற்சார்பு தன்மையை போய் அடைஞ்சிரும். அவங்க வீட்டில் அந்த விதை எங்கிட்டு பார்த்தாலும் தங்கிரும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு நெத்து காய்ச்சி பழுத்து கீழே கொட்டிருச்சுன்னா போதும், அது அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய ரிட்டன் கிஃப்ட் அப்படிங்கக்கூடியது ஒரு நினைவாக மட்டும் இல்லாமல் ஒரு அடையாளமாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதை நீங்கள் இப்போ எங்ககிட்ட தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய எந்த நிபந்தனையும் கட்டாயமும் கிடையாது. நம்ம இதை கொஞ்சம் சிறப்பாக பண்ணித்தரோம் அப்படிங்கக்கூடிய தகவலை கடத்துகிறோம். இல்லைன்னாலும் உங்ககிட்ட விதைகள் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் முன்னெடுக்கணும். உங்கள் சுப நிகழ்வுகளுக்கு நீங்கள் தாராளமாக முன்னெடுக்கணும். இப்போ எங்களுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 1000 நபர்களுக்கு இந்த மாதிரியான ரிட்டன் கிஃப்ட் பண்ணி கொடுத்தோம். இதோடைய தாக்கம் வந்து இப்போ கல்யாணமாகி ஒரு 8 மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நிறைய நபர்கள் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு நீங்கள் கொடுத்த விதை தான், இது என்ன காய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, நாங்கள் மருத்துவமனைக்கு போயிருந்தோம், சித்த மருத்துவம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அங்கே வந்து காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்லி ஒரு காய் கொடுத்தாங்க. அந்த காய் வந்து இப்போ நீங்கள் கொடுத்த விதையில் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்னு பார்த்தா நுரைப்பீர்க்கங்காய். அப்போ இந்த மாதிரியெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நுரைப்பீர்க்கங்காவை அதிகமாக உணவில், நுரைப்பீர்க்கங்காய்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய வீட்டோட வேலிகளில் பார்த்தீங்கன்னா நுரைப்பீர்க்கங்காய் காய்ச்சிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விதை பகிர்வு கொடுக்கும் போதும் அந்த தாம்பூல பரிசுகள் மூலமாக கொடுக்கும் போதும் அது அவங்கக்கிட்ட போய் சேருது. அப்போ மரபு விதைகளை எளிமையாக மக்கள்கிட்ட கடத்துறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. நம்ம நிறைய இடங்களில் இலவச விதை பகிர்வுகளும் பண்ணிகிட்ருக்கிறோம். நிறைய நிகழ்வுகளில் நம்ம தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையம் சார்பாகவும் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பட்டத்துக்கு முன்னாடி மரபு விதை பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களை ஒருங்கிணைச்சு ஆர்வம் இருக்கிற நபர்கள் தமிழகம் முழுவதிலிருந்து வந்து கலந்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்து மரபு விதைகளை அவங்க அதை பல்கி பெருக்கி மக்கள்கிட்ட பரப்புறதுக்காக நம்ம விதைகளை அன்பளிப்பாக கொடுப்போம், பகிர்ந்துக்கவும் செய்வோம். அந்த மாதிரி ஆண்டுக்காண்டு திட்டமிடுவோம். இப்போ இந்த மாதிரிங்கும் போது நம்ம உறவுகள்கிட்ட நேராக போய் சேரும். விவசாயத்தை பற்றி ஆர்வமே இல்லைனாலும் கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய விதைகளை என்னென்னு பார்ப்பாங்க, பார்க்கும்போது அதோடைய தகவலை தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதை நடுவாங்க, நட்டுட்டாங்கன்னா வளர செய்யும், வளர்ந்ததை அவங்க அறுவடை செஞ்சு சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மரபு விதைகளை எப்படியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மரபு விதை பிறந்த நாள் நினைவு பரிசு, அப்போது திருமண பரிசு, இந்த மாதிரி என்ன பேர் வேணுமோ அவங்களுக்கு அது மாதிரி பண்ணிக்க முடியும். அவங்க இப்போது கல்யாணம் அப்படின்னா அவங்களுடைய புகைப்படத்தை நம்ம போட முடியும். பொண்ணோட ஃபோட்டோ மாப்பிள்ளையோட ஃபோட்டோவையும் போட்டு ஒரு நினைவு பரிசாக கொடுக்க முடியும். அவங்களோட பேர், அவங்களுடைய தேதி, என்ன தேதியில் திருமணம் நடந்தது அப்படிங்கிறதையும், நம்மாழ்வார் ஐயாவுடைய ஒரு வசனம், இந்த வசனம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்மாழ்வார் அப்படின்னாலே இயற்கை வேளாண்மையில் ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவருடைய வசனங்கள் அவங்க அதை ஒரு முறை படித்தாங்க அப்படின்னாலே அடுத்த முறை அவங்களுடைய செயல்களை ஊக்கப்படுத்தும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன விதைகள் உள்ளே இருக்கு அப்படிங்கிறத மேலவே நம்ம கொடுத்துருவோம். அப்போ அந்த விதைகளுடைய பேர் கொடுத்துருவோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். இதெல்லாம் கொடுக்கும்போதே அவங்களுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும்.
ஒரு ஸ்டிக்கர் போட்டு முன்னாடி கொடுத்துருவோம். இதோடைய பின்புறம் தேவை அப்படின்னா இங்கே என்ன விதை கொடுத்துருக்குறோமோ அந்த விதைகளை குறித்த தகவல்களை பதிவிட முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கீரை விதைகள் அப்படின்னா இந்த கீரை விதைகளை விதைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் எப்படி எளிமையாக பண்ணலாம்னு சொல்லிட்டு கஸ்டமைஸராக ஒரு 4 லைனில் இங்கே நம்ம கொடுத்துருவோம். என்னென்ன விதைகள் இருக்கோ எல்லா விதைகளுக்குமே அதோடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க இல்லையா, நடைமுறைகள், எப்படியெல்லாம் அதை நம்ம பயன்படுத்தலாம், அந்த விதைகளை எப்படியெல்லாம் விதைக்கலாம். அப்போது எளிமையாக இந்த விவசாயத்தில் பற்றி பெரிய ஆர்வம் இல்லாதவங்க, ஈடுபாடு இல்லாதவங்ககிட்ட கூட இந்த நினைவு பரிசு போணுச்சு அப்படின்னா முன்பக்கம் பார்த்தா யார் கொடுத்தாங்க என்னங்கிற தகவலை தெரிஞ்சுக்க முடியும், பின்பக்கம் பார்த்தா என்ன விதைகளை எப்படி விதைக்கணுங்கக்கூடிய தகவலை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எளிமையாக மரபு விதைகளை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு மரபு விதை தாம்பூல பரிசுகள் மிகப்பெரிய வேலையை செய்யும். இந்த மரபு விதை தாம்பூல பரிசுகளை நீங்களும் உங்கள் இல்ல சுப நிகழ்வுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விலை நிலவரங்களும் என்னென்ன விதைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்களே செலக்ட் பண்ணியும் சொல்லலாம். இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் பண்ணுறோம். இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அடுத்த தலைமுறைக்கு பூரண உணவை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம அனைவரோட கடமை அப்படிங்கக்கூடியதை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.